வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எலெக்ஷன் வருது, போட போறீங்க, எல்லாம் யோசனை பண்ணி போடுங்க. 2 கட்சியும் பார்த்தாச்சு, புதுசா ஒரு கட்சி வருது, பார்க்கலாமா வேணாமா? இதுதான் எல்லாருக்கும் ஓடி இருக்கிற மனசுல இருக்கிற ஒரே கேள்வி. 2த்தையும் பார்த்தோம். இதுல சொல்றதுக்கு ஒண்ணே இல்லை. பொம்பளை பிள்ளைங்களால தனியா வெளியே நடக்க முடியலன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச விஷயத்தையே நான் திரும்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டு ஏமாந்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நாச்சு யோசனை பண்ணணும். அடுத்தது நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க வெளியே தனியா போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை ஓட்டு போடும்போது நீங்க எல்லாரும் மனசுல யோசிக்கணும். ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி வரவே வராது. எல்லாம் சொல்றாங்க விஜய் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. விஜய் ஓட்டு கேட்கிறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு, அதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் மீட்டிங் போறாங்க, வராங்க, கொள்றாங்க. விஜய் சார் கூட நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை. அது என்ன உண்மைன்னா, விஜய் ஓட்டை கேட்க மாட்டாரு, ஓட்டை உருவாக்குறாரு, ஓட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் போடுற ஒவ்வொரு விதைகளும் நிச்சயமாக நிமிர்ந்து நிற்கும். நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். இப்ப நான் இதை பேசும்போது கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீ டிவிக்கவா அந்த கேவா இதெல்லாம் பேசக்கூடாது. பட் அடுத்தது நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்ன்றத மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த கட்சி அந்த கட்சி இப்படி அப்படி அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்ம மானத்தோட வாழணும்னா, மானம் மரியாதைன்றது ஒரு சுயமரியாதை தகுதி, இது எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றி வாழணும்னா ஒரு நல்ல ஒரு கைடு நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கு தான் இப்போ எல்லாருமே காத்துனிருந்தோம். நானும் அதுக்கு தான் காத்துனிருந்தேன். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அளவு நம்மளுக்கு கிடைப்பாருன்னு நம்புறேன். நான் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் இல்லைங்க. எனக்கு தேவை காமனா சாதாரண ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். இதுதான் என்னோட ஆசை. மற்றபடி மற்றவங்களை ட்ரிகர் பண்றதோ இல்லை கஷ்டப்படுத்துறதோ காயப்படுத்துறதோ இதெல்லாம் என்னோட வேலை இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ பொம்பளை பிள்ளைங்களோ அதுங்க எல்லா கஷ்டத்தைங்களையும் விட்டுட்டு வெளியே போய் விளையாடிட்டு இல்லை காலேஜ் போயிட்டு இல்லை அவங்க பர்சனல் விஷயமா வெளியே போட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வரும். இதுதான் பெண் பிள்ளைன்றது. கடவுள் இருக்காரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த பெண் பிள்ளைங்கள்ல கிட்ட அதை பார்க்கலாம். நம்ம கள்ளக்காமடலாத அந்த பொம்பளை பிள்ளைங்களை தொடுறானுங்க, கட்டுறானுங்க, குத்துறானுங்க. யாருக்கு இதெல்லாம் பர்மிஷன் யார் கொடுக்கறது? நம்ம கேள்வி கேட்குறோமா? இல்லை. கேள்வின்னு ஒன்று நம்ம கேட்கும் போதுதான் அதுக்குண்டான பதிலை நம்ம தேட ஆரம்பிப்போம். நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். கேள்வி கேட்டா பயம். ஸோ இந்த பயம் நம்மளை அடிமைத்தனம் பார்த்து இந்த கேள்வியை அடுத்தது நம்ம ஓட்டு போட்டோம்னா கேட்கறதுக்கு தைரியம் ஜாஸ்தியாக வேண்டும். ஏன்னா புதுசா இருக்கிறவங்க நம்ம கேள்வி